தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்படி அநியாயத்தை எங்கள் மீது தொடர்ந்து நிகழ்த்த கூடாது. தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான மாநிலத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. எதுக்கு சார் இவ்வளவு போலீஸ்? தொழுகைக்காக போறோம் சார், வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. சர் ஜமாத் உங்களுக்கு தெரியும், 23 ஜமாத்தும் சேர்ந்து. சர் ஜமாத்னா யாரு சார்? ஜமாத்தோட கூட்டமைப்பு கொடுத்திருக்காங்க 23. சர் ஜமாத்னா யாரு? அவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் யாருன்னு கேட்கிறேன் நான். 23 தொழில் மசூதியும் சேர்ந்து அவங்க ஒரு கூட்டமைப்பு வச்சு 23 மசூதி கூட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க. ஜமாத்துலாம் சரிங்க சார். அவங்க பள்ளிவாசல வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்காங்க. சரி, நாங்க இப்ப வாலாஜில போய் தொழுதுக்கிறோங்க. சரியா? ராணிப்பேட்டையில் தொழக்கூடாதுன்னு இருக்காங்க. நான் மதிக்கிறேன் காவல்துறையை. சார், பள்ளிவாசலில் தொழக்கூடாதுன்னு சொல்வதற்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. சர்ஜமாத் என்பது யார் சார்? அவங்க இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் பெற்றவர்கள் அவர்கள். வக்ஃபு பள்ளிவாசல் என்பது அரசுக்கு சொந்தமானது. அதை நிர்வாகம் செய்வதற்கு தான் நிர்வாகிகள். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு இஸ்லாமியர் தொழக்கூடாதுன்னு அவங்க உங்கள்கிட்ட சொன்னா நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, தொழுகை என்பது எல்லோருக்குமான கடமை. அது இந்திய அரசியலமைப்பு வழிபாட்டு உரிமைன்னு கொடுத்திருக்க ரைட்ஸ் இருக்கு. அவர் தொழுவாரு, அதை நீங்க தடுக்க கூடாது. பள்ளிவாசல்ல அவர் கட்சி ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ பேசினா சொல்லுங்க, நாங்க கைது பண்றோம். அவர் பாட்டுக்கு வராரு, தொழுதுட்டு போறாருன்னா அதை தடுக்க கூடாதுங்க அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும் சார். அதையும் அவங்களுக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. 23 மசூதிக்குள்ள நீங்க போறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு சொல்றோம். அதான் சார் சொல்றேன், பிரச்சனை இருக்கு நீங்க அசம்ஷன் பண்றீங்கல்ல. அப்ப கண்டிப்பா என்ன தாக்குதல் நடத்துவாங்க நீங்க முடிவுக்கு வந்துட்டீங்களா? என்னுடைய உரிமை சார் இது. நான் தொழுகை வெள்ளிக்கிழமை பண்ணணும்ன்றது என்னுடைய உரிமை. ராணிப்பேட்டையில இப்போ தொழவேணாம் 23 பள்ளிவாசல் சொல்லிட்டாங்க, இந்த மாவட்டத்தில் தொழக்கூடாதுன்னு. நாளைக்கு தமிழ்நாட்டுல தொழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க தொழக்கூடாதுன்னா நான் என்ன சார் சவுதி அரேபியாவுக்கு போகணுமா? அப்போ தொழுகைக்கு வெள்ளிக்கிழமை அங்க போகாதீங்க, இந்த நேரத்துல போகாதீங்க சார். வெள்ளிக்கிழமை தொழுகத்துக்கு இந்த நேரத்துக்கு தானே சார் நான் போக முடியும்? எங்களுக்கு தொழுகை இந்த நேரம் தான் சார் கடமை. நான் ஒரு இஸ்லாமியன். கார்த்திகை தீபம் அன்னைக்கு தானே சார் ஏத்துவீங்க. 23 ஜமாத்து சொல்லுவதை காவல்துறை கேட்பீங்க. ஒரு இஸ்லாமியன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தொழுவு போனா உன்னை தொழுவு விட மாட்டோம்னு நீங்க கைது பண்ணுவீங்க. இதுக்கு பேர் பிரிவென்ட் அரெஸ்டா? சரி, அப்ப ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ன நீங்க கைது செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் போலீஸ் ஜமாத்துக்கு செய்யற கடமை என்றால், காவல்துறை ஜமாத்துக்கு வேலை செய்து தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டோ அல்லது தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கையோ அரசியலமைப்போ பாதுகாக்கிறதுக்கு வேலை செய்யல. நீங்க ஜமாத்துக்கு வேலை செய்யறீங்க. தமிழ்நாடு முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கும் ஜமாத்துக்கும் தான் வேலை செய்யறாரு தவிர முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்கள் மசூதிக்கே போக கூடாதுன்னு ஒரு நிலைமையை கொண்டு வராங்கன்னா தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான மாநிலத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. இஸ்லாமியருடைய உரிமைகளை பறிக்கிறத, பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமியர்களே இருக்கக்கூடாதுன்னு நசுக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை இந்த ராணிப்பேட்டையில் உள்ள மாவட்ட காவல்துறை மட்டுமல்ல தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் செய்யறாரு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மா தொழுகைக்கு நான் போவேன். இது என்னுடைய உரிமை. காவல்துறை கைது செய்யுங்க. நாங்க என்னன்னாலும் பரவாயில்லை. எங்களுடைய கொள்கை உறுதியிலிருந்து நாங்க தவற மாட்டோம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி அநியாயத்தை எங்கள் மீது தொடர்ந்து நிகழ்த்த கூடாது. நியாயத்தின் அடிப்படையில் தொழுகைக்கு எங்களை விடாம தடுக்கிற இந்த அயோக்கியத்தனத்தை நீண்ட காலம் செய்ய முடியாது. உங்க ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டுவாங்க.